ஹாய் கைஸ், பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கடைக்கு தாங்க வந்திருக்கோம். எங்க வீட்ல இன்னைக்கு சிக்கன் தாங்க. ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எடுக்கல. என்ன பசங்க வந்து ஃபிஷ் அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால சிக்கன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்க வந்துட்டோம். எங்க வீட்ல எல்லாருக்குமே சிக்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு யாருக்கு சிக்கன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சிக்கன் கடை வந்து நம்ம தர்கா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிக்கன் கடை இருக்குங்க. அங்கதான் நாங்க எப்பவுமே வாங்குவோம். அங்க நல்லாவும் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா நீங்க எப்போ போனாலும் சிக்கன் மட்டன் ரெண்டுமே கிடைக்கும். எதுவுமே பழசுலாம் வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ போய் கட் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் வந்து காடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட கிடைக்குங்க. நமக்கு லேட் நைட்ல வந்து ரிலேஷன்ஸ் யாருன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா கூட நமக்கு வந்து பயம் கிடையாது. ஏன்னா இங்கே எப்பவுமே சிக்கன் கிடைச்சிட்டே இருக்கும். எப்போ வேணா வாங்கி சமைச்சிக்கலாம். சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. பசங்க கூட வீட்டில் தான் இருந்தாங்க. அதனால நாங்கள் பசங்களையும் கூட்டிட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கோழி எல்லாம் வந்து ஒரு கூண்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அது பார்த்து பசங்க வந்து தொட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் மட்டும் இல்லைங்க, எக் கூட விற்கிறாங்க. எக்ல பார்த்தீங்கன்னா நார்மல் எக் கூட இருக்கு. அதாவது நாட்டுக்கோழி கூட வச்சிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஆர்டருமே வரலைங்க. நேற்று கூட எந்த ஆர்டரும் வரல. நான் சொல்லியிருந்தேன் 17 வரைக்கும் தான் நமக்கு வந்து கூப்பன் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 17 வரைக்கும் தான் ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆர்டர் வரல. நான் திருப்பியும் கூப்பன் ரன் பண்ணதான் போல இருக்கு நமக்கு ஆர்டர் வரும். நான் இவ்வளோ சீக்கிரமா வந்து கூப்பன் ரன் பண்ணலைங்க. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் கூப்பன் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு அது வரைக்கும் எதனா ஆர்டர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அப்படி நமக்கு ஆர்டர் வந்தா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வந்து பேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அப்படி நமக்கு ஆர்டர் வரலன்னா கூட நான் டெய்லி என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். நான் இன்னைக்கே கூட கூப்பன் ரன் பண்ணிட்டா நமக்கு ஆர்டர் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிரும். நான் வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட போறேன். அதுவே வந்து ஆர்டர் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேப் வந்து விட்டுருக்கேன். பார்க்கலாம் இதுக்கப்புறம் நமக்கு ஆர்டர் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம பேக்கிங் வீடியோஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலன்னா நீங்க வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல நிறைய ஆர்டர்ஸ் நான் பேக் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். ஆனா மணி வந்து நமக்கு இன்னும் கிரெடிட் ஆகல. ரிட்டர்ன்ஸ்ல எதுவுமே இல்லாம இருந்தாதான் நமக்கு வந்து மணி வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சேர வேண்டிய அமேசான் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஷிப்பிங் சார்ஜ் இதெல்லாமே மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க நமக்கு மணி வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். நேற்று வந்து நமக்கு ஆர்டர்ஸ் வந்திருந்தது. நானும் பேக் பண்ணி அனுப்பியிருப்பேன். நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிக்கப்க்கு வந்து ஆள் வந்து போயிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 o'clock அது மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட வந்து வரல. சரி மார்னிங் ஒரு 6:30 அந்த மாதிரி வரேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரி நாங்களே எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம், எதுக்கு அவருக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன்லாம் வாங்க மாட்டேன். கொஞ்சம் போனோட தாங்க வாங்குவேன். எங்களுக்கு வந்து அதுதான் பிடிக்கும். அதனால நான் வந்து அப்படிதான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிக்கன்ல கேப்சிகம் போட்டு செய்ய போறேன். அது நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் போடுறேன். இங்க தர்கா ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா அத்தர்ல நிறைய சேல் பண்ணுவாங்க. நிறைய ஃபிளேவர்ஸ்லாம் இருக்கும். நல்ல ஸ்மெல்லா இருக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அத்தர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதுவும் ஒரு பர்ஃபியூம் மாதிரி தாங்க. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் சண்டே அன்னைக்கு டிஃபரெண்டா சமைச்சிருப்பீங்க. உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.